நேரம் என்ன ஆகுது? இதான் வீட்டுக்கு வர நேரமா? எப்ப வேலைய விட்டு வீட்டுக்கு வர இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு. கொஞ்சமாச்சும் ஒரு ஃபோன் பண்ணணுமாச்சும் ஒரு பொறுப்பு இருக்கா? அப்படின்னு கத்துறீங்க. ஆனா என்ன சொல்றாங்க, வரப்போ வண்டி ஸ்கிட் ஆயிடுச்சு. கீழ விழுந்துட்டேன். அதுல ஃபோன் வந்து ஒர்க் ஆகல. அதான் கால் பண்ண முடியல. நீ வேற கத்தாத. அப்படின்னு சொல்றப்ப நமக்குள்ள என்ன ஒரு ஷிஃப்ட் வருங்க. ஐயய்யோ! அப்படியா? உங்களுக்கு ஒண்ணும் அடிபடலல்ல. பரவால்ல. சரி விடுங்க. என்னப்பா வேற யார் நம்பர் இருந்தாச்சும் கால் பண்ணியிருக்கலாம்ல. பயந்துட்டேன். சரி பரவாயில்ல. நல்லா இருக்கீங்களா? விடுங்க அப்படின்னுடும். லேட்டா வராங்கன்ற கோவத்த ஒரு செகண்ட் அவங்க சொன்ன ரீசன் எப்படி மாத்திருச்சு பார்த்தீங்களா? அப்ப நம்ம எல்லாத்துக்கும் என்ன பண்றோம்? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் நமக்கு ஏத்த மாதிரி மனச அக்செப்ட் பண்ற மாரி இருக்கணும்னு நம்ம நெனைக்கிறோம். இல்லையா? அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இனி நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நம்ம அக்செப்ட் பண்ற மாரி காரணத்த சொல்லணும். அதுதான் நம்மளோட வேல. புரியுதுங்களா? நம்ம மனசு அத அக்செப்ட் பண்ணிக்கிற மாரி பாசிட்டிவா நடக்கிற ஒரு விஷயத்த உடனே ஒரு கன்க்ளூஷன்க்கோ, ஒரு ஜட்ஜ்மென்ட்க்கோ போகாம நம்ம மனசு சமாதானமாகுற மாதிரி ஒரு பாசிட்டிவாவோ, ஒரு நியூட்ரலாவோ ஒரு காரணத்த சொல்றீங்கன்னா, உங்க சப்கான்ஷியஸ் நடக்கிற எல்லாமே உங்களுக்கு புரியாத விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவா தான் முடியணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அப்படின்னு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். லேட்டா வரப்ப நமக்கு கோவம் வரும். அதுக்கு ஒரு காரணத்த நம்ம கண்டுபிடிச்சு பாசிட்டிவா சொல்லணும். லேட்டா வரப்போ ஒரு பயம் வரும். ஐயோ! வரணும் லேட்டா வரலையே! பிள்ளை ஸ்கூல்லேருந்து வரப்போ இன்னும் லேட் ஆயிடுச்சே! என்னடா ஆச்சு? ஏதாச்சோ? ஒரு பயம் வரும். உடனே இந்த மாரி பயம், இந்த மாரி ஒரு என்ன அஸ்யூம் பண்றதுன்னு தெரியாம, ஒரு நெகட்டிவ் ஃபீல் அப்படியே தலைக்கு மேல ஏறுது இல்லையா? உடனே ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ சொல்லிட்டே வாங்க. எங்கெல்லாம் ஹோப்போனோபோனோவ நீங்க சொல்லிட்டு வர முடியுமோ, எங்கெல்லாம் நன்றி உணர்வு வெளிப்படுத்த முடியுமோ, வெளிப்படுத்திட்டே வாங்க. நீங்க செய்ற எல்லா விஷயத்துக்கும், நெகட்டிவா வர எல்லாத்துக்கும் பாசிட்டிவா ஒரு ரீசன அசைன் பண்ணுங்க. அந்த காரணம் உங்க மனசுக்கு உகந்ததா இருக்கும் பட்சத்தில், நாளடைவுல உங்களுடைய சப்கான்ஷியஸ் எப்படி கத்துக்க ஆரம்பிக்கும், எப்படி ரீவயர் ஆக ஆரம்பிக்கும்னா, நடக்கிறது எல்லாமே நமக்கு நல்லதா தான் முடியும்னு நம்ப ஆரம்பிக்கும். அதுக்கான காரணங்களை தேட ஆரம்பிக்கும். நீங்க அப்போ உங்களுடைய வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சில எத செலக்ட் பண்றீங்க? உங்க எல்லாமே பாசிட்டிவா செலக்ட் பண்றப்ப, நீங்க அட்ராக்ட் பண்ற எல்லா விஷயங்களுமே அப்படி பாசிட்டிவா தாங்க இருக்கும். இந்த மாதிரி உங்க சப்கான்ஷியஸ உங்களுக்கே தெரியாம ரீவயர் பண்ற வேலைய தாங்க, எஃபர்ட்லெஸ்ஸா அதுவும் பண்ற வேலைய தாங்க நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷன்ல பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டா தாராளமா கலந்துட்டு நீங்களும் பயிற்சி பண்ணலாம் வாங்க.